என்னை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹைவுட் என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் வழங்கும் தமிழ்நாடு அச்சுவஸ் விருது சிகரம் விருதுகள் 2023. உண்மையிலே நீங்க அடுத்த சிகரத்துக்கு போறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தம். இயர் 2ல கொடுக்குறாங்க, வருஷம் தொடங்க போகுது, இன்னும் பல விருதுகள் வாங்கணும், பல சாதனைகள் படைக்கணும். அதற்காகத்தான் அதாவது சகலகலா வல்லவன் சொல்லுவாங்க, சகலகலா வித்தவர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே ஸ்கிரீன் பிளேல நம்பர் 1 யாருன்னா பாக்கியராஜ் சார் அவர்கள் மட்டும்தான். ஸ்கிரீன் பிளே மட்டும் இல்ல, 6ல இருந்து 60 வயசு வரைக்கும் ரசிச்சு பார்க்கக்கூடியது. என்னைய பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, என்னங்க அன்னையில இருந்து 30 வருஷமா அப்படியே இருக்கீங்கன்னு. 30 வருஷமா நான் அப்படியே இருக்கேன்னா அப்ப அவரை என்ன சொல்றது? நான் பார்த்ததுல இருந்து படிக்கும் போதுல இருந்து அப்படியே இருக்காரு. இன்னமும் அதே டிஷர்ட் பேண்ட் போட்டு இன்னமும் அதே, என்னை விட இன்னும் யூத்தா தான் இருக்காரு. அதனால மனசை இளமையா வச்சுக்கிட்டா போதும், நம்ம எப்பயுமே இளமையா இருப்போம். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் பாக்கியராஜ் சார் அவர்கள். அவர் இன்னைக்கு விருது விட்டுருக்காரு. அவர் கூட சேர்ந்து நானும் கூட நிக்கிறேன்னா பூவோட சேர்ந்து நாரும் மணக்குங்கிற மாதிரி தான். இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், ஏகாதசி பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம், அதை விட மகாவிஷ்ணுக்கு ரொம்ப விசேஷம். அதை விட இங்க தொகுத்து வழங்குறதுன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு தான். புரியல இல்ல, மகாலட்சுமியும் விஷ்ணுவும் தானே, மகாலட்சுமியும் விஷ்ணு தான். அதனால மகாவிஷ்ணுவும் இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் விருது வாங்கும் போது அவங்களுடைய சந்தோஷத்தையும் ஒரு எங்களுக்கு யார் இருக்கா இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு, ஆறுதல் சொல்றதுக்கு, பாராட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. அதுல சினிமால நிறைய பேர் டிஜிட்டல் மூலமாக படம் எடுத்து ஷார்ட் பிலிம் பண்ணி எடிட்டரா, டைரக்டரா, கேமராமேனா, ஆக்டரா நிறைய பேர் விருது வாங்கியிருக்கீங்க. முதல்ல அதை ஆரம்பிக்கும் போது என்ன நிறைய பேர் சமுதாயத்துல நிறைய உதவி பண்ணவங்க, நிறைய ஹெல்ப் பண்ணவங்க, சமுதாயத்துல உள்ளவங்க, வெற்றியாளர்கள் அனைவருக்கும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கடைசியில சினிமாவா வருதேன்னு சொல்லி பார்த்தேன். ஆரம்பிக்கிறது சினிமாவா இருந்தா கூட அதற்கு பிறகு வந்தது எல்லாமே சமுதாயத்துக்கு தேவைப்பட்டதாகவே இருந்தது எல்லாமே. அதோட மட்டும் இல்லாம ஒரு பெண்மணி அவர்கள் வரும்பொழுது, சார் இத்தனை கிராஃப்ட் நான் பண்ணிருக்கேன், 36 31 24 கிராஃப்ட் தானே மொத்தம் இருக்கு, இன்னும் 6 எக்ஸ்ட்ராவா, 7 எக்ஸ்ட்ரா, சரி 31 கிராஃப்ட். அதை ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது யூனியன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால 31 கிராஃப்ட் 50 கிராஃப்ட் கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலே ஒரு தனியா ஒரு லேடிஸ் அவங்க இன்னைக்கு எடுத்து 31 கிராஃப்ட் எடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கேன், வாங்க சார் சொல்லி கூப்பிடும் போது பாருங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. நிறைய பெண்மணிகள் இன்னைக்கு விருதுகள் வாங்கினாங்க. அதனுடைய நம்பிக்கை இப்பதான் தெரியுது, அவங்க மலர்ச்சியும் முகமலர்ச்சியும் இப்ப தெரியுது. அப்புறம் அம்மா கூட்டு 2 பசங்களை கூட்டு உலக சாதனை படைச்சிருக்காங்க. ஆனா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலைங்கிறப்ப உண்மையிலே அவங்க சொல்லும் போது நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு அழுகையும் ஒரு வருத்தமும் இருந்தது. ஏன்னா இந்த குழந்தைகள் இந்த வயசுல அது சாதனை பண்ணது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தோட சேர்ந்து அவங்களுக்கு உண்டான ஹெல்ப்புகளும் நிறைய பண்ணும் பொழுது இந்த வயசுல இப்படி ஒரு வளர்ச்சி வருதுன்னா அது காரணம் தாய் சொல்லி கொடுத்துதான். தாயை போல சீலை நூலை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. என்னது தாயை போல, ஆமா நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அது போல 2 பிள்ளைகளையுமே தங்கமாக பெற்றிருக்கீங்க. இந்த விருதுகள் மட்டும் இல்ல, இன்னும் பல விருதுகள் உங்க வீட்டை தேடி வரும். நீங்க எதற்காகவும் யோசிக்க வேண்டாம். இப்ப ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு இல்ல, அது உங்க பாக்கியராஜ் சார் கையாலே கிடைச்சிருச்சு. கண்டிப்பாக இன்னும் பல விருதுகள்ல பல பேர் உங்க வீடு தேடி பாராட்டுவாங்க. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்னும் சீக்கிரமே வரும். வருடம் பிறக்கட்டும், எல்லாருக்கும் இனிய வருடமாக அமையும். இங்க கலந்துகிட்ட அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேத்திக்கு தான் சொன்னார் சார், இந்த மாதிரி வந்துருங்க. முதல்ல டேட்டு கொஞ்சம் இதை தள்ளி போச்சு, நாளைக்கு திருநெல்வேலி ப்ரோக்ராம் சொல்லி சொன்னோன்னே, சார் நாளைக்கு இல்ல இன்னைக்கு தான் சொல்லும் போது சரி வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ மட்டும் அனுப்பி விட்டார். சாயந்தரம் ஒரு போட்டோ மட்டும் அனுப்பி விட்டார். அந்த போட்டோவை பார்த்தோன்னே சரி ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறாங்க போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தேன். உண்மையிலே என் பொண்ணும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். இப்ப ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க. இருந்தாலும் புரட்சி தலைவரை, புரட்சி தலைவி அம்மாவை, கேப்டனை, நிறைய பேர்த்த சினிமால, அப்புறம் சாமிகளை நிறைய வரைஞ்சிருக்காங்க என் பொண்ணு. இருந்தாலும் அப்பாவையும் வரைஞ்சிருக்காங்க. அதை விட உண்மையிலே ஒரு உணர்ந்து கொடுத்தோன்னு நேத்து ராத்திரி சொல்லி 1 ஹவர்ல வரைஞ்சேன்னு சொல்லும் போது, வாங்க தம்பி முனியசாமி வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. அது ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பா அழகா, அதாவது ராத்திரி சொல்லி உடனே வரைஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னா பெரிய விஷயம். 1/2 ஹவர் 1 ஹவர்ல ஒரு பென்சில் ஆர்ட்டா இருந்தா கூட ரொம்ப சிறப்பா வரைஞ்சிருக்கீங்க.
உண்மையிலே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் ஏற்கனவே நிறைய வரைஞ்சிருக்கீங்க, சொன்னீங்க நீங்க பாக்கியராஜ் சார்ட்ட ஏற்கனவே வரைஞ்சு கொடுத்திருக்கேன்னு. இது போல இன்னும் நிறைய வரையணும், நிறைய சாதனைகள் படைக்கணும். எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி வாங்க, 2 பேரும். ராஜா, 2 பசங்களை வர சொல்லுங்க. குட்டீஸ் really deserve this. Come on. அவங்க பேர் என்ன? Shanvi and Anish. அனிஷ், ஷான்வி வாங்க. கலை காலில் விழுக கூடாது. வாங்க. லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வாங்க. ரெகக்னிஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஓடியா நீங்க போடுங்க, 2 பேருக்கு சேர்த்து போடுங்க. ஆமா, நல்ல சத்தமா கை தட்டுங்க. கை தட்டுனா ஆயுஸ் போடுங்க. நீங்க என்ன நன்றி நன்றி நன்றி.